ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வினா எண் 1. உலகிலேயே குள்ளமான மனிதர்கள் அதிகம் வாழும் நாடு எது? ஏ ஜப்பான், பி இந்தோனேஷியா, சி சீனா, டி நெதர்லாந்து. சரியான விடை இந்தோனேஷியா. வினா எண் 2. சனி நீராடு என்ற சொற்றொடரை கூறிய புலவர் யார்? ஏ ஔவையார், பி கம்பர், சி திருவள்ளுவர், டி வீரமாமுனிவர். சரியான விடை ஔவையார். வினா எண் 3. எந்த நாட்டு அதிபர் தன் மகளின் பெயரை வேறு யாருக்கும் சூட்டக்கூடாது என்று சட்டம் விதித்தார்? ஏ சிரியா, பி இங்கிலாந்து, சி வடகொரியா, டி தென்கொரியா. சரியான விடை வடகொரியா. வினா எண் 4. அக்பர் அவையில் ஆலோசகராக இருந்த பீர்பாலின் இயற்பெயர் என்ன? ஏ ராம்தாஸ், பி மகேஷ் பாபு, சி பைராம் கான், டி மகேஷ்தாஸ். சரியான விடை மகேஷ்தாஸ். வினா எண் 5. உலகிலேயே ஒரு பெண் பிரதமரான முதல் நாடு எது? ஏ இலங்கை, பி இந்தியா, சி அமெரிக்கா, டி பாகிஸ்தான். சரியான விடை இலங்கை. சிறிமாவோ பண்டாரநாயக்கா என்பவர்தான் உலகிலேயே முதல் பெண் பிரதமர் ஆவார். இவர் இலங்கையில் 3 முறை பிரதமராக பணியாற்றியுள்ளார். வினா எண் 6. மூட்டுவலி உள்ளவர்கள் உணவில் எதனை அடிக்கடி சேர்த்துக் கொள்ளக்கூடாது? ஏ மீன், பி முட்டை, சி தயிர், டி மட்டன். சரியான விடை தயிர். வினா எண் 7. மழை பெய்யும் அளவினை அளக்க உதவும் கருவியின் பெயர் என்ன? ஏ லாக்டோமீட்டர், பி ஊடோமீட்டர், சி பீட்டோமீட்டர், டி இவை அனைத்தும். சரியான விடை ஊடோமீட்டர். வினா எண் 8. குஜராத்தில் உள்ள கிர் தேசிய பூங்கா எந்த விலங்கிற்கு பெயர் பெற்றது? ஏ சிங்கம், பி சிறுத்தை, சி புலி, டி மான். சரியான விடை சிங்கம். வினா எண் 9. வானவில்லில் 7 நிறங்களில் நடுவில் இருக்கும் நிறம் எது? ஏ சிகப்பு, பி ஊதா, சி பச்சை, டி ஆரஞ்சு. சரியான விடை பச்சை நிறம். வினா எண் 10. ஒரு மனிதனை தேள் கடித்தால் அவனது வாழ்நாள் முழுவதும் எந்த நோய் வரவே வராது? ஏ புற்றுநோய், பி இதய நோய், சி பக்கவாதம், டி சரும நோய். சரியான விடை இதய நோய். ஒரு மனுஷனை தேள் கடிச்சு அதுக்கு முறையான சிகிச்சை எடுத்ததுக்கு அப்புறமா அவனது வாழ்நாள் முழுவதும் இதய சம்பந்தமான எந்தவித நோய்களும் வராதுன்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, தேள்ல இருக்கக்கூடிய, அதாவது தேளோட விஷத்துல இருக்கக்கூடிய மார்க்கடாக்சின் அப்படின்ற வேதிப்பொருள் தான். இந்த வேதிப்பொருள் இதய தமனிகள்ல இரத்த ஊட்டத்தை தடுக்கக்கூடிய செல்கள் வளர்வதை தடுக்கிறனால இதய செயலிழப்பு உள்ளிட்ட அபாயங்கள் குறையறதா ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்காக தேள் கடிச்சா நல்லது அப்படின்னு அசால்ட்டா இருந்துடக்கூடாது. தேள் கடிச்ச உடனே சரியான முதலுதவி அளிக்கணும். அப்புறம் மருத்துவரை அணுகி அதுக்கு சரியான சிகிச்சை அளிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.